நைட்டில் எல்லோரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். அந்த நேரத்தில் அந்த வீட்டோட கதவு தட்டப்படுது வேக வேகமாக. கதவு யாருட தட்டுறாங்க அப்படின்னு எந்திரிச்சு வந்து அந்த வயசான ஆள் பார்க்குறாரு. கதவை திறந்து வெளியில் போய் பார்க்க சொல்லும்போது கதவு பக்கத்தில் ஆள் இல்லாமல் 10 அடி தள்ளி பின்னாடி நின்றுட்டுருக்காங்க ஒரு பெண். அந்த பெண் வெள்ளை கலரில் புடவை கட்டிட்டு முதுகு மட்டும் இந்த தாத்தாவை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. யாருமா நீ, என்ன வேணும் உனக்கு, இந்த நேரத்தில் கதவை தட்டுறான்னு கேட்க சொல்லும்போது அவங்க முகத்தை திருப்பி பார்க்குறாங்க அந்த வயசானவரை. அந்த வயசானவர் அந்த பொண்ணை பார்த்ததும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. லைட்டாக அந்த பொண்ணு சிரிச்சுட்டே டக்குன்னு அவர் கண்ணு முன்னாடி மறைஞ்சு போகிறாங்க. இதை பார்த்து பயப்பட்டு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறாரு. வீட்டுக்குள்ளே ஓட சொல்லும்போது அவங்க பேத்தி கத்துறாங்க. இது என்னடா வம்பா போச்சுன்னு அவரும் அவரோட ரூம்குள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்க்க சொல்லும்போது அவங்க பேத்தி அழுதுட்டு, தாத்தா அந்த அக்கா என் காலை தொட்டாங்க, உடம்பே சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு பயப்படுறாங்க அந்த குழந்த. வாங்க இந்த கதையை என்ன ஏதுன்னு முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம ஹாரர் டைம் தமிழ். இது நம்ம சேனலோட அடுத்த உண்மை சம்பவம். வாங்க ஃப்ரெண்ட், கதைக்குள்ளே போகலாம். கதை நடக்கிற காலகட்டம் 98வது வருஷத்தில். நடக்கிற இடம் சேலமும் ஓமலூருக்கும் சென்ட்ரலில் இருக்கிற கிராமத்தில் நடந்த இந்த கதை கார்த்திமணிங்கிற ஒரு நபர் கூட வேலை செய்கிற அவர் நானாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கதை. உண்மை சம்பவங்கள் இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு 2 கதை போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இது மாதிரி கூட வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயே அவங்கவுங்க ஊரில் என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது அதே மாதிரியே இன்னொரு நபர்கிட்டையும் கேட்டு விசாரித்ததில் அவரோட கிராமத்தில் நடந்த கதையை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. கார்த்திமணி இவர் தான் அந்த கதையை சொன்னவர். ஓமலூரில் பர்டிகுலராக அந்த கிராமத்தில் விவசாயத்தை மட்டுமே நம்பி அந்த 98வது காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான ஏரியாக்களில் விவசாயம் இன்னமும் இருந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அந்த வயல்வெளியில் வயலுக்கு நடுவில் ஒரு வீட்டில் ஒரு வயசான தம்பதியும் அவங்க பேர பசங்களும் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வயசான தம்பதிக்கு இருந்த ஒரு மகன் அவரோட தொழில் விஷயத்தில் அவரோட ஊரில் இருந்து கொஞ்சம் தள்ளி வேற ஒரு ஊரில் தொழில் செய்கிறதுனால அங்கே அவரும் அவரோட மனைவியும் இருக்கிறதுனால பசங்களை இவங்க அப்பா அம்மாட்ட விட்டு படிக்க வச்சிட்ருக்காங்க. இந்த வயசான தம்பதியும் விவசாயத்தை பார்த்துட்டு அவங்களோட பேர குழந்தைகளையும் நல்லா வளர்த்துட்டு வராங்க. 3 பேர் இருக்காங்க, 2 பசங்க ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 10 வயசு அந்த 2 பசங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது. அவங்க வீட்டில் அந்த குழந்தை தான், பெண் குழந்தை தான் ஓரளவுக்கு பெரிய பொண்ணாக இருந்தாலும் இன்னும் மெச்சூரிட்டி இல்லாத வயசு. குழந்தையா நல்ல ஜாலியாக விளையாடிட்டு ஸ்கூல் போயிட்டு தாத்தா பாட்டிக்கு உதவியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் அப்போது அவங்களுக்கு விளையாடுறதுக்கு பெருசாக எதுவும் பொழுதுபோக்கு இல்லாதனால விவசாய நிலங்களில் வேலை பார்க்குறதும் கிணத்துல போய் குளிக்கிறதும் லீவ் டைமில் இதை தான் அவங்க பொழுதுபோக்காக வச்சிட்ருக்காங்க. அவங்களோட சொந்த நிலத்திலே இருக்கிற கிணத்துல குளிக்கிறத விட்டுப்பட்டு இன்னும் ஒரு 3 வயக்காடு, அதாவது ஏக்கர் கணக்கில் இருக்கிற வயக்காட்டை தள்ளி அங்கே இருக்கிற ஒரு பெரிய கிணறுல குளிக்கலான்னு அவங்க தாத்தா பாட்டிகிட்ட கேட்க சொல்லும்போதும் பத்திரமா போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா பாட்டியும் அனுப்புகிறாங்க. இந்த குழந்தைய நம்பி இன்னும் 2 சின்ன பசங்களை. அவங்க 3 பேருமே போயிட்டு கிணத்துக்குள்ளே இறங்காமல், அதாவது மோட்ரு பம்பு செட்டு வச்சு அப்போல்லாம் தண்ணி இறைப்பாங்க, அந்த தொட்டியில் குளிச்சிட்ருக்காங்க. இந்த பெண் குழந்தைக்கு ஆர்வம் அதிகமானதுனால அந்த கிணத்தை எட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் எட்டி பார்க்குறாங்க. இடுப்பளவு சுற்றி சவுறு கட்டி இருக்கிற அந்த கிணறுல எட்டி பார்க்க சொல்லும்போது தண்ணி ஓரளவுக்கு அரை கிணறுல இருக்குது, நல்ல பளிச்சுன்னு. அதில் கல் எடுத்து போடலாமே அப்படின்ட்டு விளையாட்டுத்தனமாக ஒரு கல்லை தூக்கி போடுறாங்க. கல் விழுகிறதுக்கு முன்னாடி ஒரு கயிறில் பட்டு கீழே விழுகுது. இதெல்லாம் ஜாலியாக 3 பேரும் விளையாடிட்டு குளித்து முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. தாத்தா பாட்டி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட வச்சு நைட் நேரத்தில் தூங்க வைக்கிறாங்க. அந்த காலகட்டம் சுற்றி நல்ல மழை பெய்கிற காலகட்டம். மழையும் நல்லா ஜோனு பெஞ்சிட்ருக்கு அந்த நைட்டில்.
குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் வச்சுருக்காங்க. அந்த தனி ரூமில் அவங்கள தூங்க வச்சுட்டு தாத்தாவும் பாட்டியும் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு காவலா. அப்போ அந்த நடு இரவில் மழை பெஞ்சிட்டே இருக்குது. இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி தாத்தாக்கு சவுண்டு கேட்குது. பாட்டிக்கும் அந்த சவுண்டு கேட்டாலும் திருப்பி 2 பேருமே எதுவும் கண்டுக்காமல் தூங்குறாங்க. இந்த நேரத்தில் நம்ம வீட்டை தேடி யார் வர போகிறாங்க அப்படின்னு. திருப்பி கதவு தட்டுற சத்தம் கேட்குது. தாத்தாக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வீட்டை தேடி வர்றதுக்கு ஆளும் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரிலிருந்து ஒதுக்கியும் இருக்கோம். அதுவும் இந்த இவ்வளோ பெரிய வயக்காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு இருக்குது. அந்த இருட்டெல்லாம் கடந்து யார் வந்து இந்த நேரத்தில் கதவை தட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டே போய் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா கதவு பக்கத்தில் ஆள் நிற்காம ஒரு 10 அடி தள்ளி ஒரு பெண்மணி நிற்கிறாங்க வெள்ளை கலர் புடவையில். இவரும் இந்த இருட்டில் இந்த பெண்மணி எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவருக்கு முதுகு காட்டின மாதிரி அந்த பெண்மணி நின்றுட்டுருக்காங்க. கதவுலேருந்து ஒரு 2 அடி தள்ளி கீழே இறங்கி வராரு. வந்து நின்று பேசுகிறாரு அந்த பெண்மணிகிட்ட. யாரும்மா நீ, என்னம்மா வேணும் உனக்கு, இந்த நேரத்தில் வந்து வீட்டு கதவை தட்டியிருக்க அப்படின்னு சொல்லும்போது கேட்குறாங்க அந்த பெண்மணிகிட்ட. அந்த பெண்மணி அப்படியே மெதுவாக திரும்பி அந்த தாத்தாவை பார்க்க சொல்லும்போது தாத்தாக்கு அந்த வயசில் பயம் வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே அவர் சுகர் பேஷண்ட் வேற. பயப்படுறாரு. அந்த பெண்மணியோட முகத்தை பார்த்தோம். சிரிக்கிறாங்க. அந்த பெண்மணி சிரிச்சுட்டே அவரோட கண்ணு முன்னாடி இருந்து அப்படியே மறைஞ்சு போகிறாங்க. இதை பார்த்து இவருக்கு இன்னும் பதட்டமாகுது, பயமாகுது. இந்த நட்ட நேரத்தில் நம்ம கதவை திறந்தது தப்புன்னு பயந்துட்டே கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறாரு. வீட்டுக்குள்ளே ஓடவே அந்த ரூமில் இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த பெண் குழந்தை தான் அலறுது, தாத்தா தாத்தா அப்படின்னு. இவரும் ரூமில் கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்க சொல்லும்போது அந்த 2 சின்ன பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பெண் குழந்தை எந்திரிச்சு உட்காந்து அழுதுட்டுருக்கு. தாத்தா போய் விசாரிக்கிறாரு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு. பெண் குழந்தை அழுதுகிட்டே சொல்லுது, தாத்தா அந்த அக்கா என் காலை தொட்டாங்க, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. அந்த அக்காவை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாங்க வெள்ளை கலர் புடவையில். அவங்க கண் மொழியெல்லாம் எதுவுமே இல்லை தாத்தா, வெள்ளை கலரில் தான் கண் இருந்தது. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி கருப்பு கலரெல்லாம் அவங்களுக்கு கண் இல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பயப்படுது. தாத்தா அந்த குழந்தைய தட்டி கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன்னோட கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு அந்த நேரத்தில். இருந்தாலும் குழந்தை பயப்பட்டுட்டே தாத்தா மடியிலே படுத்துட்ருக்கு. பாட்டியும் எந்திரிச்சு வராங்க, குழந்தை அழுகுது அப்படின்னு. அப்போ தாத்தா நடந்த விஷயத்தை பாட்டிகிட்ட சொல்லும்போது பாட்டியும் பயப்படுறாங்க. இப்போ இந்த வயசான தம்பதிங்க குழந்தைங்கள நல்லா பார்த்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயம் அவங்க வீட்டை சுற்றியோ அவங்களுக்கும் நடந்ததே இல்லை. இந்த மாதிரி டைம் நடக்குதுன்னு பயப்படுறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு தூங்க வைக்கிறாங்க. மற்ற 2 குழந்தைங்களும் எந்திரிக்கவே இல்லை. சரின்னுட்டு நம்ம இங்கேயே இவங்களை கூடவே படுத்துக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்லும்போது தாத்தாவும் அதை ஏற்றுட்டு அங்கேயே கூடவே படுத்து தூங்குறாங்க. திருப்பி அந்த வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. தாத்தாக்கு புரிஞ்சிடுச்சு, இது ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் நம்ம வீட்டை சுற்றி நடக்குது. இத்தனை நாள் நடக்காமல் இப்போ யார் நம்ம வீட்டை கதவை தட்டுறது, நம்மளை தொந்தரவு பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. திருப்பி கதவை தட்டுது. பாட்டி தாத்தாவை அனுப்பி பார்க்கலாமா அப்படின்னு தாத்தாட்ட கேட்குறாங்க. தாத்தா இல்லை வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. இந்த வயசில் நான் இதை சொல்கிறதுக்கு கூச்சம்தான் படணும். ஆனால் இத்தனை நாள் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படிங்கிறதுனால இப்போ நான் கதவை திறந்து பார்த்தேன்னோ அந்த பொண்ணோட தோற்றமே வேறு மாதிரி இருக்குது. அது பெண்ணே இல்லை ஃபஸ்ட்டு நான் சொல்ல போனோம் அப்படின்னு தாத்தா பாட்டிகிட்ட சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுறது, கதவை தட்டிகிட்டே இருக்கே அப்படின்னு பாட்டி பயப்படுறாங்க. எதுவுமே கண்டுக்க வேணாம், அப்படியே படுப்போம், எதுனாலும் விடிய காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. பாட்டி இருந்துட்டு பயம் இருந்தாலும் எந்திரிச்சு போய் அவங்க வீட்டு குலதெய்வத்தோட ஃபோட்டோவை ஹாலில் மாட்டி வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஹாலில் வச்சுட்டு சாமியை கும்பிட்டு அந்த நேரத்தில் திருப்பி வந்து படுக்கிறாங்க. அந்த தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. திடீர்னு அவங்க வீட்டை சுற்றி அந்த வயக்காட்டில் நாய்ங்கள்லாம் ஒன்று கூடி குலைக்கிற மாதிரியும் அந்த நாயெல்லாம் வீட்டிலிருந்து குலைச்சிட்டே அப்படியே தூரமாக ஓடுற மாதிரியும் தோணுனதுனால பாட்டிக்கு புரியுது, நம்ம குலதெய்வம் தான் நம்மளை காப்பாற்றி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ள. தாத்தாவும் அதே தான் நினைக்கிறாரு. மெதுவாக
காலையில் விடிய ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் நல்லா தூங்கி முடிச்சிட்டாங்க. விடிய காலையில் பாட்டி எந்திரிக்க சொல்லும்போது அந்த சாமியோட படம் கீழே இந்த சைடு குப்புறக்கா விழுந்திருக்கு. அப்போ பாட்டி யார் இதை தள்ளி விட்டுருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த படத்தை நிமித்தி வைக்கிறாங்க. கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கு. அதை பார்த்து விடிய காலையிலே பாட்டிக்கு அச்சம் தொத்திக்குது. இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணுமே, விடிஞ்சிருச்சே, போய் வெளியில் வாசல் தெளிக்கணுமே அப்படின்ட்டு அந்த சாமி படத்தை எடுத்து ஓரம் வச்சுட்டு ஹாலில் நடந்து போகிறாங்க. அங்கே பார்த்தா சேரும் சகதியமாக கால் தடம் இருக்குது. நடந்து போகிறாங்க. போய் கதவை திறந்துட்டு வெளியில் பார்த்தா வெளியிலேருந்து கால் தடம் உள்ளே வந்த மாதிரி இருக்குது. பாட்டிக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. நம்மளும் வெளியில் போல, அவரும் வெளியில் போல. அப்படியே வெளியில் போயிருந்தாலும் சேரை யாருமே மிதிக்கவே இல்லையே அப்படின்னு குழம்புறாங்க. எந்திரிச்சு போய் தாத்தாவை எழுப்பி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. தாத்தாவும் எந்திரிச்சு போய் அந்த நடந்த விஷயத்த பார்க்குறாரு. பாட்டி சொன்ன எல்லா விஷயமும் தெருவிலிருந்து வீட்டுக்குள்ளே யாரும் நடந்து வந்த மாதிரியும் சேரும் சகதியமாக கால் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அந்த கால் தடத்தை தொடர்ந்து பின்னாடியே நடந்து வந்துட்டே இருக்காரு தாத்தா. அது பார்த்தா அந்த ரூமை நோக்கி போயிருக்கு. கதவை திறக்கவே இல்லை. இருந்தாலும் கதவுக்குள்ளேயும் கால் தடம் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு அந்த ரூமோட கதவை திறந்துட்டு போய் பார்க்குறாரு. அந்த கால் தடம் அந்த ரூம்குள்ளேயும் இருக்குது. போய் பார்த்தா அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிற இடத்தோட அந்த கால் தடம் முடியுது. பார்த்தா அந்த குழந்தையோட அந்த கால் தடம் முடிஞ்சதோட குழந்தை அந்த 12 வயசு சின்ன பொண்ணு அசதியில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த குழந்தைய எழுப்புறாரு தாத்தா. எழுப்ப செல்லும்போது அந்த 12 வயசோட பொண்ணு சுய நினைவிலே இல்லாமல் தாத்தாவை வேற விதமாக பார்க்குது, சிரிக்குது. இதை பார்த்த தாத்தாக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எப்பயும் போல் நம்ம பேத்தி இல்லையே, ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு நினைக்க சொல்லும்போது தாத்தாவோட சட்டையை பிடிச்சி நல்லா அப்படியே உழுக்குன்னு உழுக்குது. யாரா நீ ஏன்டா என் வீட்டில் உக்காந்துட்ருக்கன்னு கேட்குது. அவருக்கு ஒன்றுமே புரியலை. அந்த விடிய காலையில் பாட்டிக்கும் ஒன்றும் புரியலை. என்னடா நல்லா இருந்த குழந்தை இந்த மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு 2 பேருமே பதட்டப்படுறாங்க. அப்போ பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த அந்த 2 சின்ன பசங்களும் எந்திரிச்சு அவங்க அக்காவை பார்க்க சொல்லும்போது அவங்க அக்கா விகாரமாக நடந்துக்கிறாங்க. என்னன்னு அவங்களுக்கு புரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அந்த குழந்தை டக்குன்னு தாத்தாவை கன்னத்திலே அரைஞ்சிருது. நீ யாரா என் வீட்டில் வர்றதுக்கு, யாரை கேட்டு வந்தேன்னு திருப்பி இப்போ எந்திரிச்சு நின்று அவரை கேள்வி கேட்குது. தாத்தாக்கு ஒன்றுமே புரியாமல் 2 அடி பின்னாடி தள்ளி வந்து நிற்கிறாரு. மெதுவாக பாட்டிக்கு இந்த விஷயம் புரிய ஆரம்பித்ததுனால அந்த மீதி 2 பசங்களையும் எதுவும் சொல்லாமல் கையை பிடிச்சி எழுப்பி வெளியில் கூப்பிட்டுட்டு வராங்க. வெளியில் கூப்பிட்டு வந்து ஓரமாக அந்த 2 பசங்களை நிற்க வச்சுட்டு இப்போ மெதுவாக தாத்தா பின்னாடி போய் நின்று அப்படியே வெளியில் வாங்க, பிள்ளைய உள்ளே விட்டுறலாம், கதவு முடியிடலாம், இந்த விஷயத்த போய் நம்ம குலதெய்வ கோயிலில் சொல்லி அதுக்கு எதுவும் தீர்வு கிடைக்குதான்னு பார்க்கலாம், பயப்படாதீங்க அப்படின்னு பாட்டி சொன்னதும் தாத்தாவும் அதை கேட்டுட்டு மெதுவாக பின்னாடி வராரு. பின்னாடி வர அந்த குழந்தை அப்படியே வெளியில் போ, 2வது உள்ளே வந்தனா உன்னை நான் கொல்ல கூட தயங்க மாட்டேன், என் வீட்டில் நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குது அந்த குழந்தை. தாத்தா அதை பார்த்துட்டே பயந்துட்டே பின்னாடியே நடந்து வராரு. பின்னாடி நடந்து வந்து அந்த டோர் கதவை டக்குன்னு இழுத்து சாத்திட்டு ஒன்றுமே சொல்லாமல் மற்ற 2 பசங்களை கூப்பிட்டுட்டு ஹாலை நோக்கி நடந்து போகிறாரு. போயிட்டே இருக்க சொல்லும்போது இங்கே உள்ள அந்த குழந்தை இன்னும் ஆக்ரோஷமாக கத்துது. கதவை போட்டு உடைக்கிற மாதிரி ஏதோ விஷயமெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இவங்க 2 பேர் அந்த விடிய காலையில் ரெடி ஆகுறாங்க. அந்த 2 சின்ன பசங்களை மட்டும் எப்படி நம்ம வீட்டில் விட்டுட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தாத்தா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. கோவிலுக்கு நீ மட்டும் போ பசங்களை கூப்பிட்டுட்டு, நான் இங்கேருந்து நம்ம பேத்தியை பார்த்துக்கிறேன், போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நடந்த விஷயத்த சொல்லிவிட்டு அந்த பூசாரியை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டியும் கோவிலுக்கு போகிறாங்க. அவங்க கோவில் வந்து அங்கேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வ கோயிலெலாம் இவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் பக்கத்தில் அமையாது, ஆனால் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பாட்டி அந்த 2 பசங்களை கூப்பிட்டுட்டு நடந்தே போகிறாங்க. போயிட்டு காலையில் அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வீட்டில் நடந்த அந்த அமானுஷ்யமான விஷயத்தை எல்லாத்தையும் பூசாரிகிட்ட சொல்லும்போது பூசாரியும் அந்த குலதெய்வமான முனீஸ்வரரை வேண்டிட்டு கண்ணை மூடி தியானத்தில் உட்கார்றாரு. நடந்த விஷயம் என்ன, அந்த குழந்தைய யார் தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு யோசிக்கிறாரு.
அந்த கிணத்த மட்டும்தான் திருப்பி திருப்பி அவரோட கண்ணுக்கு வருது. கண்ணை மூடி உக்காந்து தியானம் பண்ண சொல்லும்போது ஒரு கிணற மட்டும் திருப்பி திருப்பி அவரோட தியானத்தில் வந்து நிற்கவும் கண்ணை திறந்து சாமியை கும்பிட்டு பாட்டிகிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள்லேயோ இல்லை இந்த வாரத்துலேயோ உங்கள் பசங்க ஏதோ இடத்துக்கு போனாங்களா, புது இடத்துக்கு, இல்லை புதுசான இடத்துக்கு போய் குளிக்க போனாங்களா அப்படின்னு கேட்க சொல்லும்போது அந்த 2 பசங்க, சின்ன பசங்க டக்குன்னு, ஆமாம் சாமி, நாங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு குளிக்க போனோம், கிணறு, எங்கள் கிணறுல குளித்து எங்களுக்கு போர் அடித்ததுனால பக்கத்து வயக்காட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நானும் எங்கள் அக்காலாம் குளிச்சுட்டு இருந்தோம், பம்பு செட்டில் தான் குளிச்சுட்டு இருந்தோம், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாட்டிகிட்ட அந்த பூசாரி சொல்கிறாரு, அங்கிருந்தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கு. சின்ன குழந்தைங்கள உங்களை யார் தனியாக விட சொன்னதுன்னு அவர் கேள்வி கேட்க சொல்லும்போது இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் போங்க, நான் வரேன். கதையோட ஓட்டத்துக்கோசரம் நான் குழந்தைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணுக்கு 12 வயசு 98வது காலகட்டத்தில் ஆக சொல்லும்போது இப்போ அவங்களுக்கு ஜாஸ்தியாக வயசாகி இருக்கலாம். ஆனால் கதையோட ஓட்டம் தேவை அப்படிங்கிறதுனால நான் குழந்தைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். தொடர்ந்து கதையை கேளுங்க. பாட்டி பயப்படுறாங்க. என்ன சாமி, எங்கள் பேத்தி இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்கிறோம், நீங்கள் அப்புறம் வரேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை கேட்க சொல்லும்போது பூசாரி சிரிச்சுட்டு, ஒன்றும் கவலைப்படாதம்மா, உங்கள் பேத்திக்கு ஒன்றும் ஆகாது, குலதெய்வம் கூட இருக்காரு, தைரியமாக போங்க, இந்தாங்க இதை கையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இதை உங்கள் வீட்டு வாசப்படியிலையும் அந்த குழந்தை இருக்கிற ரூம் பக்கத்துலேயும் வைங்க, ஒன்றும் நடக்காது, நான் ரொம்ப நாள்லாம் இல்லை, நைட்டே வரேன், நைட்டு வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் கொஞ்சம் பயம் இல்லாமல் அந்த பூசாரி கொடுத்த மாலையை வாங்கிட்டு அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மாலையை கொண்டுட்டு போக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆக சொல்லும்போதே அந்த குழந்தை இன்னமும் துடிக்க ஆரம்பிக்குது. 12 வயசு ஒரு மெச்சூரிட்டியான பொண்ணுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 12 வயசில் அந்த காலகட்டத்தில் பெருசாக யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த குழந்தை அந்த மாதிரி ஆடவும் பாட்டிக்கு இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னடா நம்ம பேத்தி இப்படி ஆயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி அந்த மாலையை கொண்டுட்டு போய் வாசலில் கட்டிட்டு திருப்பி அந்த பூசாரி சொன்ன மாதிரியே அந்த ரூமுக்கு வெளியில் வாசலில் கட்டி விடுறாங்க. அப்போ கத்திட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணு அடுத்த சத்தமே இல்லாமல் ரூம் அமைதியாகுது. இதை சந்தேகமாக கொண்ட தாத்தாவும் பாட்டியும் ரூம் கதவை திறக்கிறாங்க. திறந்து உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு தண்ணியை தெளித்து எழுப்ப சொல்லும்போது பாட்டிகிட்ட கேட்குது அந்த பொண்ணு, எனக்கு என்னாச்சு பாட்டி அப்படிங்கிற மாதிரி. இப்போ நார்மலாக இருக்கிற அந்த பொண்ணை எழுப்பி உக்கார வச்சு எதுவும் சொல்லாமல், உடம்பு சரியில்லடா கண்ணு, உனக்கு இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருந்த அப்படிங்கிறத மட்டும் பாட்டியும் தாத்தாவும் சொல்லி சமாளிச்சுட்டு நைட் டைமுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நைட் டைம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க சொல்லும்போது அப்போ அந்த பூசாரி வராரு வீட்டை நோக்கி. இங்கே நல்லா இருக்கிற அந்த சின்ன பொண்ணு டக்குன்னு மீண்டும் அவளோட ஆட்டத்தை தொடங்க ஆரம்பிக்கிறா, அமானுஷ்யமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறா. நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு ஆட ஆரம்பிக்கிறா. இதையெல்லாம் அங்கே தாத்தாவும் பாட்டியும் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. பூசாரி அவங்க வீட்டுக்குள்ளே நுழைய சொல்லும்போது இந்த குழந்தை அதோட ரூமில் போய் கதவை சாத்திட்டு, அவனை வீட்டுக்குள்ளே வர வேணான்னு சொல்லு, என் வீட்டுக்குள்ளே அவன் யார் வர்றதுக்கு, அவன்லாம் இங்கே வரக்கூடாது, முதல்ல போக சொல்லு அவனுன்னு கத்திகிட்ருக்கு ரூமில் இருந்து. அதையெல்லாம் பார்த்து அவர் அந்த ரூமை நோக்கி நேராக போகிறாரு. நேராக போயிட்டு, நீயா வெளியில் வா, இல்லை அப்படின்னா நான் என்னோட காவல் தெய்வத்தை கூப்பிடுவேன், அவர் வந்தாருன்னா உனக்கு இன்னும் பிரச்சனை பெருசாகுன்னு சொல்லும்போது, அவரை நீ கூப்பிட்டனா நான் இந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு அது திருப்பி மிரட்ட ஆரம்பிக்குது. இப்போ இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம், இது நம் பேச்சு கேட்காது, நம்ம அவரை தான் கூப்பிடணும்னு தாத்தா பாட்டிகிட்ட பேச சொல்லும்போது அங்கே உள்ளே இருக்கிற அந்த பெண்ணாவி பயப்பட ஆரம்பிக்குது. அவரை கூப்பிடாதீங்க, நானே வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ வெளியில் வா, நான் சொல்கிறத செய்யன்னு பூசாரி சொல்லும்போது மெதுவாக வெளியில் வருது கதவை திறந்துட்டு. ஒரு சின்ன பொண்ணோட பேச்சு இப்போ பெரிய நல்ல வயசு வந்த பொண்ணு மாதிரி பேசுது அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மெதுவாக அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு யார் நீன்னு கேட்க சொல்லும்போது அதுக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்குது.
நான் அந்த வயல்வெளியை சேர்ந்த பொண்ணு தான். அது எங்கள் வயல் தான். எனக்கு நீச்சல் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஒரு நாள் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லாத சமயம் நான் பம்பு செட்டில் வந்து குளிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பம்பு செட்டில் அப்போ கரண்ட்டு இல்லை, தண்ணி வரலங்கிறப்போ கிணத்துலேயே உக்காந்து குளிக்கலாங்கிற மாதிரி கிணறுக்குள்ளே இறங்கினேன். கால் தவறி உள்ளே விழுந்துட்டேன். நானும் எவ்வளவோ கத்தி பார்த்தேன். யாருமே அந்த நேரத்தில் ஆள் இல்லை என்னை காப்பாற்றுறதுக்கு. அதுக்குள்ளேயே விழுந்தேன், கத்திட்டே இருந்தேன், மூச்சு திணறி அதுக்குள்ளேயே இறந்து போயிட்டேன். வெளியில் போன எங்கள் அப்பா அம்மா சாயந்தரமாக வந்து பார்க்க சொல்லும்போது தான் வீட்டில் ஆள் இல்லையே அப்படின்னு அந்த கிணத்துக்குள்ளே நான் இறந்து போயிருந்ததை அப்புறம்தான் வந்து பார்த்தாங்க. எடுத்து எனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சாங்க. இருந்தாலும் என்னால் அந்த கிணத்தை விட்டு வெளியில் போக முடியலை. இதெல்லாம் ஒரு விதமாக நானும் வெளியில் வந்து அங்கே வேலை செய்கிறவங்கள பயமுறுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் அம்மாவும் அப்பாவும் அந்த கிணத்தை விட்டு வெளியில் வராத மாதிரி கட்டுப்பட்டு வச்சுருந்தாங்க. இந்த குழந்த அங்கே வந்து விளையாடிட்டு இருக்க சொல்லும்போது நானும் வெளியில் போக முடியலையேங்கிற சோகத்தில் இருந்தேன். இந்த சின்ன பொண்ணு கல்லை தூக்கி போட்டதும் அந்த கயிறு கட்டாயிருச்சு. எனக்கும் நல்லா வசதியாக போச்சு. அந்த கயிறு கட்டானதும் நான் வெளியில் வர்றதை இந்த குழந்தை பார்த்து அங்கேயே பயப்பட்டா. அதுதான் எனக்கு முதல் படியாக தோணுச்சு இவளை பிடிக்கிறதுக்கு. அப்படியே நைட் நேரத்தில் வந்து இவங்க வீட்டு கதவை தட்ட சொல்லும்போது இவரும் கதவை திறந்து விட்டுட்டாரு. எனக்கு அது 2வது வழியாக போச்சு. வந்தேன், நேராக இந்த குழந்தைய பிடிச்சிட்டு இப்போ போகலாங்கிற சொல்லும்போதுக்குள்ளே நீங்கள் வந்து தடுத்துட்டீங்க. இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தாலும் இந்த சின்ன பொண்ணை நான் என் கூட கூப்பிட்டுட்டு போயிருப்பேன். எனக்கு துணைக்கு ஆள் வேணும்ல அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த பூசாரி கோபமாயிட்டு, இந்த சின்ன பொண்ணெல்லாம் நீ கூப்பிட்டுட்டு போக முடியாது. யாரோட இடத்துக்கு வந்து என்ன வேலை பார்க்குற நீ? இப்போ இந்த குழந்தைய விட்டுட்டு போகலைன்னா நான் அவரை கூப்பிட வேண்டியது இருக்குன்னு திருப்பி மிரட்டுறாரு. அதுக்கு அழுதுட்டு அந்த ஆன்மா, இல்லை நான் இந்த குழந்தைய விட்டுட்டு போகிறேன். எனக்கு அந்த கிணத்தை சுற்றி ஒரே ஒரு படையல் மட்டும் போடுங்க. நான் யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட வேண்டிட்டு எனக்கு ஒரு தீபம் ஏற்றி வைங்க, இங்கிருந்து நான் விடுதலை பெறுறதுக்கு அப்படின்னு கேட்குது. அதுக்கெல்லாம் அமைதியாக அந்த பூசாரி சரின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த அந்த தாத்தா பாட்டி பார்த்துட்டு இருக்க சொல்லும்போதே, உங்களுக்கும் கேட்டதா, புரிஞ்சதா? இந்த பொண்ணு என்ன கேட்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. போயிட்டு டைரெக்டாக அந்த ஆத்மாட்டே நின்று பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு இப்போ அந்த சின்ன பொண்ணு மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்குது. மயக்கம் போட்டு விழுந்ததோட பூசாரி டக்குன்னு அந்த குழந்தையோட கையை பிடிச்சி ஒரு மந்திரிச்ச கயிறு ஒன்று கட்டுறாரு. 48 நாளைக்கு இந்த குழந்தையோட கையில் இருந்து இந்த கயிறை மட்டும் கழட்டாமல் பார்த்துக்கங்க. ஒரு மண்டலம் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. மறக்காமல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கோவிலுக்கு வந்து மாலை ஒன்று வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசப்படியில் கட்டி வைங்க. குலதெய்வத்தோட மாலை, எந்த பிரச்சனையும் வராது. அது மாதிரி அந்த ஆத்மா கேட்ட மாதிரியும் நீங்கள் போயிட்டு அங்கே படையல் போட்டுட்டு ஒரு தீபமும் ஏற்றி வைங்க, அவங்க பெற்றவங்களோட ஒப்புதலோட அப்படின்னு பூசாரி சொல்கிறாரு. இது எல்லாமே அவங்களும் கேட்டுட்டு அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு, இறந்து போன அந்த பொண்ணுக்கு படையலெல்லாம் போட்டு முடித்து தீபத்தை ஏற்றி வச்சு அதுக்கப்புறம்தான் அந்த ஆத்மா அந்த கிணத்தை விட்டு போச்சுன்னு சொன்னாங்க. இந்த கதையை சொன்ன கார்த்திமணி அவர் அந்த கிணறுலேருந்து 2 தெரு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வயக்காட்டிலேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் அவரோட தெரு இருக்கிறதாகவும், இந்த விஷயத்தெல்லாம் அவரோட சொந்தக்காரரோட நிலந்தானாமா, அது அவரோட சொந்தக்கார பொண்ணு தானாமா அந்த இறந்து போன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணை பிடிச்சிட்டு ஆட்டிகிட்டு இருந்ததாகவும் அந்த பொண்ணை கூட கூப்பிட்டுட்டு போக ட்ரை பண்ணதாகவும் சொல்லி முடித்தார் இந்த கதையை. அவருக்கு ஒரு கண்டிப்பாக நம்ம தேங்க்ஸ் சொல்லி, நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த கதையை அவர் இன்ன வரைக்கும் வெளியில் சொல்லாமல் இருந்தாராமா. கூட வேலை செய்கிறவர் நான் இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னதும், சரிடா என்னோட கதையும் போடு அப்படின்னு இந்த கதையை சொல்லி முடிச்சிருந்தார். கண்டிப்பாக நான் அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இந்த கதையோட கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னும் நான் என்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த உண்மை சம்பவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான கதைகள் உங்களுக்கும் தெரியும், உங்கள் ஏரியாவிலும் இந்த மாதிரி அமானுஷ்ய கதைகள் எதுவும் நடந்திருந்ததுன்னா அதை நீங்கள் என் கூட பகிரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட ஹாரர் டைம் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை நான் பின் கமெண்ட்டில் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு டிஎம்மாவோ இல்லாட்டி வாய்ஸ் ஓவராவோ எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஒரு கதையை நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால். மீண்டும் இப்போ அந்த சீரியஸாக ஒரு கதையை எழுதிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், கற்பனை கதை, அந்த டீமனோட கதை ஆஸ்திரேலியா. அடுத்து அந்த கதையை தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு கதையில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிகே ஸ்டோரி டெல்லர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.